Hello future managers, today's topic is fiscal and monetary policy. ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா என்ன நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியணும் இல்லையா. ஸோ ஃபிஸ்கல் பாலிசின்றது யார் போடுவாங்கன்னா கவர்மெண்ட் போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது ரோடு போட முடியும், ஹாஸ்பிட்டல் கட்டித்தர முடியும், காலேஜ் கட்டித்தர முடியும். ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அவங்க பில்ட் பண்ணும்பொழுது அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதெல்லாம் ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். அண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு எங்கேருந்து வரும், ஸோ நம்மளாம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த டாக்ஸேஷன் யாருக்கு கட்டுறோம், கவர்மெண்ட்க்கு கட்டுறோம். ஸோ இந்த ஸ்பெண்டிங்கும் டாக்ஸேஷனும் வச்சு தான் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகும், பாலிசிஸை மேக் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறோம். ஸோ சிமிலராக பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசின்றது யார் போடுவாங்க, ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சென்ட்ரல் பேங்க்கு தான் போடுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க்கை ஆர்பிஐன்னு சொல்லுவோமா. ஸோ ஆர்பிஐ தான் மானிட்டரி பாலிசிஸை போடும். ஸோ அவங்களோட பாலிசி எப்படி இருக்குன்னா மணி சப்ளைஸில் இருக்கும். மணி சப்ளைனா இப்போ வந்து பணவீக்கம் அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா எல்லார் கையிலும் நிறைய காசு இருக்கும், எல்லாரும் வந்து நிறைய வந்து பொருளை வந்து வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும், சப்ளை கம்மியாகும். அதனால பணத்தோட மதிப்பு கம்மியாகிடும், நம்மளோட மணியோட மதிப்பு கம்மியாயிடும்ன்றதுனால இன்ஃப்ளேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இல்லை ஒருவேளை பணமே பற்றாக்குறையாக இருக்குது, டிஃப்ளேஷன் போகுது, யார்ட்டையுமே பணங்காசே இல்லை, ₹1 விற்கிற பொருளை யாராலையும் வாங்க முடியலன்னும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய மணியை வந்து உள்ள தள்ள பார்ப்பாங்க. அதாவது ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணி வெளியே வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க பார்ப்பாங்க. லைக் வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பேங்க்ல லோன் கிடைக்கும், அது மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மானிட்டரி பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா ஃபிசிக்கல் பாலிசினாலே அது கவர்மெண்ட் தாங்க. மானிட்டரி பாலிசினா அது வந்து சென்ட்ரல் பேங்க், தட் மீன்ஸ் ஆர்பிஐ. ஸோ அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அது கவர்மெண்ட், ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, சிஆர்ஆர், ரெப்போ ரேட், இது எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசியில் வரும். யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி இஸ் ஹவு த கவர்மெண்ட் யூசஸ் tax and spending to influence the economy. ஸோ இந்த டேக்ஸ் மூலமாக ஸ்பெண்டிங் மூலமாக அவங்க எப்படி நம்மளோட எக்கனாமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்களால 2 டைப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாலே வந்து ஒரு நாட்டில் வந்து பணம் வந்து எப்படி புழங்கும்னா ஒன்று அதிகமாக புழங்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக புழங்கும். ஸோ அதிகமாக புழுங்குறத வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க, பண வீக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து கம்மியாக புழங்குறத ரெசெஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசினா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணியே இல்லைன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுப்போம் இல்லையா. தண்ணி எடுத்துகிட்டு வந்து செலவுக்கெல்லாம் ஊற்றுவோம். அதான் வந்து எக்ஸ்பான்ஷனரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மணியே இல்லை. ஸோ வந்து கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், எப்படி பணத்தை கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா லோயர் டேக்ஸ் போடுவாங்க. இப்போ நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து 10% கட்டுறோன்னா ஓகே, இப்போ வந்து ரெசெஷன் பீரியட் நம்ம வந்து அது ஒரு 2% மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி டேக்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ மோர் ஸ்பெண்டிங். அப்போ வந்து பணமே யார்கிட்டையும் இல்லைன்னா வேலை கொடுத்து பணத்தை கொடுப்பாங்க. இப்போ வந்து ரோடு போடுற வேலை அந்த கான்ட்ராக்டர் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டர் மூலமாக பணம் வந்து ரோடு வேலை செய்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக பில்டர்ஸ்க்கு காசு போகும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு காசு போகும், ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு காசு போகும். ஸோ அந்த எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கிராசரிஸ் வாங்குவாங்க. ஸோ கிராசரிஸ் வந்து சேல் ஆகும், கிராசரி கடைக்காரருக்கு வந்து காசு போகும். கிராசரியை கொள்முதல் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு காசு போகும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃபண்ட் ஃப்ளோன்றதை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. யார், ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பான்ஷனரி மெத்தடில் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ட்ராக்ஷனரின்னு நம்ம வீட்டில் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ரைஸ் கல்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட நிறைய ரைஸ் இருக்குன்னும் பொழுது என்னோட தேவைக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற ரைஸஸை நான் செல் பண்ணுவேன், இல்லைன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ரைஸோட மதிப்பு கம்மியாகிடும். ஸோ சிமிலராக தான் சொல்லணும். ஒரு நாட்டில் வந்து பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா எல்லாத்தோட விலையும் ஏற ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாராலையும் அது வாங்குற மாதிரி இருக்கும், அந்த பணத்துக்கான மதிப்பு கம்மியாகிடும். ஸோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் கூட அந்த மாதிரி நடந்து அந்த கண்ட்ரியோட மணி எல்லாருமே பிரிண்ட் பண்ணி ரொம்ப வந்து பணவீக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. லைக் வந்து 1 kg ரைஸே வந்து
நிறைய 1000க்கு மேலே போகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பணத்தோட மதிப்பு கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்ஷனரி பாலிசியை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ 10% டாக்ஸ் கட்டுறியா, பணவீக்கம் வந்துடுச்சு, இன்ஃப்ளேஷன் நடக்குதா, 20% கட்டு, அப்படியே டபுள் பண்ணிடுவாங்க. 20% டாக்ஸ் பே பண்ணு. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுவாங்க ஸ்பெண்டிங்ஸ். இப்போ ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு அதை கட் பண்ணுவாங்க. டக்குன்னு கட் பண்ணால் அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ யாருக்குமே வந்து காசு வந்து இருக்கா. ஸோ அவங்க கையில் இருக்க காசை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரன் பண்ணும்பொழுது என்னாகும், ரெசஷன் வரும். ரெசஷன் வந்தோடனே ஒரு மீடியமான ஃபண்ட் ஃப்ளோவை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மீடியமாக கொடுக்கும் பொழுது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப வந்து பணம் இல்லாமலும் இருக்காது, ரொம்ப பணம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்காது. ஸோ வந்து ஒரு நார்மலான ஸ்டேஜில் வந்து நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி போனால் தான் ஒரு கண்ட்ரிக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2020 கோவிட் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சானிட்டரி அந்த மாஸ்க்லாம் அந்த டைமில் வந்து நிறைய வாங்குற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதுக்கான ஜிஎஸ்டிஸை கம்மி பண்ணாங்க. தட் மீன்ஸ் டேக்ஸை கம்மி பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே எப்படி சொல்லலாம்னா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே ஃபிஸ்கல் பாலிசியோட டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கவர்மெண்ட்டோட சப்சிடரிஸ் கொடுத்தா அது வந்து எக்ஸ்பான்ஷனரி வரும். இன்கம் டேக்ஸ் அதிகமாக்கோ இல்லை ஜிஎஸ்டி அதிகமாக்கினாலும் அதெல்லாம் கான்ட்ராக்ஷனரி பாலிசிஸில் வரும். பப்ளிக் ஸ்பெண்டிங் சொன்ன ரோட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன வந்து ஒரு மோட்டிவோட அவங்க வந்து ஃபிஸ்கல் பாலிசி வந்து கொண்டுட்டு வருவாங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத் இருக்கணுங்க. ஸோ எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். இப்போ ரெசெஷன் பீரியட்னா அப்படியே விட்டோம்னா நம்மளோட நாடு வந்து ரொம்ப அண்டர் டெவலப்ட் ஆகிடும். ஸோ எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். ஸோ டெவலப்பிங்கில் இருக்கணும், இல்லைன்னா டெவலப்ட் ஆகணும்னா அதுக்கான என்ன மாதிரி பண்ணலான்ற பிளான்ஸையுமே இந்த ஃபிஸ்கல் பாலிசியை வச்சு தான் அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ரைட்டா. இப்போ வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்போ யார்ட்டுமே பணம் இருக்காது. அப்போ வேலை கொடுத்தா நம்ம பணம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து க்ரோத் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டுட்டு வருவாங்க. 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு முட்டையோ இல்லை ஒரு லிட்டரு சம்திங் பாலோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் பால்லாம் 10 ரூபாய்க்கு கிடைக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிறதையும் ஒரு ஸ்டேபிளாக கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்போ அந்த 1 லிட்டரே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்லாம் சொல்லி பயமுடுத்துவாங்க. ஸோ அதை மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க. ரெடியூசிங் இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ அது மாதிரி பணம் வீக்கம் வரப்போ இன்இக்வாலிட்டியும் அதிகமாகும். ரொம்ப பெரிய ஜாபில் இருக்கவங்க ரொம்ப ஹை சேலரியும், ரொம்ப லேயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதே ஒர்க் தான் அவங்களும் பண்ணுவாங்க 8 hours, பட் வந்து அவங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகணுன்றது தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ டூல்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி ஆல்ரெடி டோல்ட் இட்டேன். பட் இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸ்பேண்டிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ணுவாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க அண்ட் சப்சிடரிஸ் கொடுப்பாங்க. ஸோ டாக்ஸேஷன் வரும்போது அட்ஜஸ்டிங் இன்கம் டேக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒன்று ஏற்றுவாங்க இல்லை கம்மி பண்ணுவாங்க. அது மாதிரி கார்பரேட் டேக்ஸு, ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸட்ரா டேக்ஸில் நிறையவே இருக்குது, சொல்ல வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பாரோயிங்கில் வந்து இஷ்யூயிங் பாண்ட் டு ஃபினான்ஸ் டெஃபிசிட். ஸோ பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசி how RBI control money supply and interest rate to maintain economic stability. ஸோ வந்து ஃபிஸ்கல் பாலிசி மூலம் கவர்மெண்ட் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சொசைட்டியோட எக்கனாமிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதை கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட பேங்க் சைடும் வந்து அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதுதான் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்ஸோட கிங்காக இருக்கிறது RBI, தட் மீன்ஸ் சென்ட்ரல் பேங்க். ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க மணி சப்ளை. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது மூலமாகவும், அண்ட் வந்து என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அதில் கொடுக்கலாம், டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ டூல்ஸ் பார்த்திங்கன்னா, ரெப்போ ரேட்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ ரெப்போ ரேட்டுன்றது வந்து இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேங்க்கு வந்து தன்னோட கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்கும், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வட்டிக்கு கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2%ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ 2%க்கு வந்து வட்டிக்கு கொடுக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 லட்சம் 2% வாங்குறாங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த 1 லட்ச ரூபாயோட அந்த 2% வட்டியும் சேர்த்து RBIட்ட கொடுத்துருவாங்க. இதுவே ரிவர்ஸ் ரெப்போன்னும் பொழுது அது எப்போ வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, எல்லார் கையிலையும் பணம் இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து
வந்து கீழே இருக்க பேங்க்ஸ் கிட்ட வந்து ஆர்பிஐ கடன் வாங்குற மாதிரி. ஸோ அதிகமாக இது பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து 5% நான் வந்து வட்டி தரேன். ஸோ அதனால எல்லாருமே வந்து பணத்தை என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிறத பேங்க்ல போடுவாங்க. ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு போய் 5% வச்சுன்னு ஆர்பிஐட்ட போடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும். நான் ரிவர்ஸ் ரெப்போ சொன்னேன்ல, ரெப்போ ரேட் சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்போனா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா. 2% வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டிக்கு விடும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா 2% தானேன்னு எல்லாருமே வந்து பேங்க்லேருந்து கடை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து டீஃப்ளேஷன் இருக்கப்போ ரெப்போ ரேட்டும், இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இதிலே சொல்கிறாங்க பாருங்கள், ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து டெபாசிட்ஸ் வரும். ஸோ அந்த டெபாசிட்ஸ் எல்லாத்தையுமே பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கொஞ்சம் கொடுத்து வைக்கணும். அதுக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் இருக்கும், லைக் வந்து 10-20 அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் பேங்க் மஸ்ட் மெயின்டைன் இன் சேஃப் செக்யூரிட்டி. இப்போ நான் தான் ஒரு பேங்க்னா எனக்கு நிறைய டெபாசிட்ஸ் வருதுன்னா நான் ஒரு 50% ஒரு 25% பேக்கப்புக்காக நான் எடுத்து வச்சுருக்கணும். அது வந்து நான் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. லைக் வந்து பேங்க் வந்து லோன்ஸ் கொடுக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா பையிங் செல்லிங் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வந்து இப்போ கவர்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுதுன்னா அது வந்து யார்கிட்ட போகும், ஆர்பிஐட்ட தான் போகும். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து மணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டூல்ஸு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஆர்பிஐ ரைஸ்டு ரெப்போ ரேட் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். 2023 நடந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னத்தை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 2% கடன் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அதுவே நான் வந்து 25% வந்து இன்ட்ரெஸ்ட் நான் ஏற்றுறேன்னா யார் கடன் வாங்குவா சொல்லுங்கள் பக்கம். அதுக்கு முதல்ல எல்லாரும் போட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஹையர் ரெப்போ ரேட் இருந்துச்சுன்னா ஹையர் லோன் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ ஹையர் லோன் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்ன ஆகும், பீப்புள் பாரோ இல்லை ஸ்பெண்டிங்கும் வந்து கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் ட்ராப் ஆகும். ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லைட்ஸில். ரெப்போ ரேட் வந்து அதிகமாகுது, காஸ்ட் ஆஃப் லோனும் அதிகமாகுது, லெஸ் ஸ்பெண்டிங் ஆகும், இன்ஃப்ளேஷன் டவுன் ஆகும். ஸோ ஸ்பெண்டிங் கம்மியானாலே இன்ஃப்ளேஷன் கம்மியாகிடும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட மேஜரான அப்ஜெக்டிவ் என்னென்னா கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் வந்து கரன்சியோட ஸ்டெபிலிட்டி, கரன்சிக்கான மதிப்பு குறையாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சம்டைம்ஸில் வந்து கடன் கொடுக்கறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கானும் கண்டிப்பாக அது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து 2 மார்க்ஸ்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை ஃபிஸ்கல், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, கவர்மெண்ட் அண்ட் மானிட்டரி உங்களுக்கு தெரியும் ஆர்பிஐ. மெயின் டூல்ஸ் வந்து டாக்ஸேஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இவங்களோட மெயின் டூல் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அது எல்லாமே சொல்லிக்கலாம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இவங்களோட மேஜரான அப்ஜெக்டிவ் கண்ட்ரோல் பண்ணணுங்க, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து ஸ்லோவாக தாங்க நடக்கும். இப்போ ரோடு போடுறதுனா கூட இந்த ஒரு 2-3 நாளில் போட மாட்டாங்க. இட்ஸ் டேக் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது ஆகும். மேக்ஸிமம் 6 மந்த், மினிமம் 3 மந்த்ஸில் முடித்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் வந்து மானிட்டரி பாலிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான இம்பேக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.